அம்மா கை ஆண்டி கை பிடிச்சிக்கோ. ஆ அம்மா கை பிடிச்சிக்கோ. இங்க பிடிச்சிக்கோ. கை பிடிச்சிக்கோ. ஆ ஆ ஆ ஆ ஆ இ இ இ ஆ ஆ இ ஊ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் ரெக்கார்ட் அக்கு ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அக்கு. இப்படி பாரு. இங்க பாரு. அங்க பாரு. அங்க பாரு. அங்க பாரு பிங்கி. அங்க பாரு. போட்டோ எடுத்துட்டியா? எங்களை போட்டோ எடுத்தியா? அப்படியே லட்சணா சொல்லி கொடு எப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. ஐ லவ் யூ பாட்டு. பாஸ் பண்ணுங்க. இந்தாங்க. ஆ ஆ ஆ இ இ ஈ ஊ ஊ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் ஆவ் அக்கு ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அக்கு அக்கு. இங்க பாருங்க. எங்களை ஒரு போட்டோ எடுங்க அழகா. பாருங்க. ஓகே சூப்பர். பட்டு பாஸ் பண்ணுங்க. பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் என் ஓ பார்த்து பிடிப்பா. பி கியூ ஆர் எஸ் கொஞ்சம் தள்ளி உட்கார் காலேஷ். எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். காட்டுங்க. கைலாஷ் பாருங்க. கைலாஷ் ஒரு போட்டோ எடுங்க அழகா. பட்டு கிளம்பலாம். பாஸ் பண்ணுங்க. பிக்சர்ஸ் வெள்ள வைமா. பிக்சர்ஸ் நேம் NAME நேம் the 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 pictures PICTURES pictures. name the pictures னா இதுல என்னென்ன படங்கள் இருக்கு அத பேரை சொல்லணும். tree மரம் தானே. இங்கிலீஷ்ல tree tree tree. என்னது இது? tree. filling the blanks with rat RAT rat. தமிழ்ல எலி. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல என்னது? rat RAT rat. filling the blanks with A and உட்காருமா. தேங்க்ஸ்மா. the sun rises in the east. sun rises in the east. This is the ball. A ball is brown. A ball is brown. எழுதுமா. இப்போ இத புடிமா. அத அப்படியே புடி. tree there is a tree. அது TREE tree. rat RAT
rat. Sun, sun, sun. Rises, ரைசஸ்னா உதயமாகுது. காலையில சூரியன் உதயமாகுதுல, RISES என்னது ரைசஸ். சன், SUN சன். இதுமா இது தேர்ல ட்ரீ. இது மரனான ட்ரீ, TREE ட்ரீ. rat, RAT rat. SUN சன். ரைசஸ், RISES ரைசஸ். அடுத்து என்ன எழுதணும்? பால். என்னது? BALL பால். BALL பால். THISIS this is brown. BROWN brown. ஆயிஷா ஒரு போட்டோ எடுங்க அழகா. பாஸ் பண்ணுங்க. படி ஆயிஷா. எடுக்கல எத்தனைடி? எங்கப்பா பாஸ் பண்றீ? இது யாருதுப்பா? ஐயோ அழகு. அழகு, அழகு. கயிறு. கயிறு. அழகு, கயிறு. துளிர். துளிர். அப்பா உட்காரமா தனியா. துளிர். குளிர்காலம். குளிர்காலம். அடர்ந்த காடு. இந்து அடர்ந்த காடு. எழுதுவேன். எழுதுவேன். அழகு. அழகு, அழகு. அழகு. கயிறு. கயிறு. துளிர். இங்க பாரு. குளிர்காலம். இந்த அடர்ந்த காடு. அடர்ந்த காடு. பேசிட்டே இருக்கேன். படிக்க விட எழுதுவேன். போட்டோ எடுங்க அப்படியே. இல்லைங்க நான் தூங்குறியா? கண்ண முடியல. பண்ணுங்க. தேயிலை தோட்டப்பாட்டு. தேயிலை விளையிற இடங்கள்ல பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. அப்பமா அதை கொஞ்சம் பாஸ் பண்ணுமா? ஆட்சி முறையிலும் பிற நாடுகளும் பாராட்டுமாறு அரிய சேமிப்பு போல் அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது இந்திய நாடு. இத்தகைய சிறப்புமிக்க நம் நாட்டில் வெளிநாட்டார் வந்து புகுந்தனர். மக்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை சிறிது சிறிதாக அழித்தனர். நாம் ஏமாந்திருந்த நேரம் பார்த்து நமது செல்வத்தை கொள்ளையடித்த நம் மக்களை விலங்குகளைப் போல வாழ செய்தனர். எனவே நம் நாட்டினர் சொந்த நாட்டிலேயே அடிமைகளாக கிடைத்த வேலைகளை செய்து மனைவி மக்களுடன் இழிந்த நிலையில் வாழ்ந்தனர். கூலி தொழிலாளர்கள் மீது 1க்கு 10, 100, 1000 கணக்கெழுதி கடன் சுமை இருக்குமாறு அவர்களை வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக்கினர். அவர்களை இரக்கம் இல்லாமல் கப்பல்களில் ஏற்றி இலங்கை, அந்தமான் போன்ற இடங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களுக்கு வேலை செய்ய அனுப்பினர். தொழிலாளர்கள் உணவுக்கும் பிற செலவுகளுக்கும் கூலி போதாமல் மண்ணுளி பாம்பு போல் வாழ்ந்து வருகின்றனர். தொழிலாளர்கள் இவ்வாறு துன்புறுவதற்கு காரணம் கல்வி, ஒழுக்கம், நாகரீகம் ஆகியவை இல்லாமையே ஆகும். எனவே இனியாவது உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்வான கல்வியை கற்பித்து குறையில்லாமல் வாழ்வதற்கு ஊரில் ஒற்றுமையாக வாழ்வது என உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும்
நம்ம இந்தியால நிறைய செல்வங்கள் இருந்துச்சு, பணக்கார நாடு நம்ம. பணம் அதிகமா இருக்கவே வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டுல இருக்கிற மக்களையே அடிமைத்தனம் பண்ணாங்க. அந்த மக்களை எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு அடிமைகளா ஆக்கிட்டாங்க. அப்படி குடிபெயர்ந்து போனவங்க தான் தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்யறவங்க. அந்த தேயிலை தோட்டங்கள்ல வேலை செஞ்சு மண்ணுளி பாம்புன்னு மண்ணுக்குள்ளேயே அந்த பாம்பு அந்த அந்த பூச்சி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த புழு. அதே மாதிரியே அவங்க அடுத்தடுத்த தலைமுறை அவங்க இருக்காங்கன்னா அவங்க பசங்க அவங்களோட பேர பேதி அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாருமே அந்த தேயிலை தோட்டங்களிலேயே அடிமையாவே வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன? படிப்பு இல்ல, கல்வி அறிவு இல்ல. காரணம் கல்வி, ஒழுக்கம், நாகரிகம் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட. அதனாலதான் இனியாவது உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உயர்வான கல்வியை கொடுத்து குறையில்லாமல் வாழ்வதற்கு ஊர்ல நாம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம்னு உறுதி ஏற்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அவசியம் எல்லாருக்கும்? கல்வி, உயர்கல்வி. உயர்கல்வினா என்னது? 12வது முடிச்சுட்டு அதுக்கு மேல் படிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாமா? பாஸ் பண்ணுமா? பல வகையான உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றில் அழியா செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். உலகத்துல நிறைய செல்வங்கள் இருக்கு. பணம் சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், சொத்து சேர்க்கலாம், எல்லாமே சேர்க்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு காலத்துல ஒருவேளை அது நம்மளை விட்டு போனாலும் போயிடும். ஆனா நம்ம படிச்ச படிப்பு மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி கை நிறைய சம்பாதிச்சேன். இப்ப என்கிட்ட பணம் இல்ல. ஆனா நான் படிச்ச படிப்பு எனக்கு காப்பாத்துது. கரெக்டா? நான் ரெண்டு டிகிரி நான் முடிச்சேன். அந்த படிப்பு தான் இன்னைக்கு எனக்கு காப்பாத்துது, எனக்கு மரியாதை கொடுக்குது. ஆனா என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லாம போகும், சொத்து இல்லாத போகும், சொந்த பந்தம் இல்லாத போகும், நமக்கு எதுவுமே ஆதரவு இல்லாத போகும். ஆனா நம்ம படிச்ச படிப்பு என்ன ஆகும்? போவே போகாது, நம்மளை விட்டுடும். என்னைக்குமே நம்மளுக்கு அது துணையா இருக்கும். இன்னைக்கு என்னை சுத்தி யாருமே இல்லைனாலும் நான் படிச்ச 2 டிகிரி எனக்கு துணையா இருக்கு. கரெக்டா? நான் எல்லாத்தையும் விட்டுதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன துணையா இருக்கு? நான் படிச்ச படிப்பு தான். வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் படிச்சிருக்கிறேன், நான் செய்யறேன், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும்னு என்னை நம்பி நடந்து கொடுத்துருக்காங்க. என்ன நம்பி நான் படிச்ச படிப்பை நம்பிதான். அப்ப என்ன படிச்சா நம்ம ஜெயிக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது முன்னேறி மேல வந்துடலாம். புரியுதா? அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும், அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்ற போது நண்பரை கேட்டேன். 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே. அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகிற செல்வம். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். இது அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார். இப்போது
எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார். அங்க ஒரு மரம் இருந்துச்சு 10 வருஷம் முன்னாடி, ஆலமரம், பெரிய ஆலமரம், அது விழுந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சாம், அதுவும் விழுந்துருச்சு 10 வருஷம் முன்னாடி. 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தார் கையில, 2 ரூபா கூட இல்ல, கடன் கேட்கிறார். அப்போ பணமும் அவரை விட்டு போயிடுச்சு. கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஆலமரம் போயிடுச்சு, காசு கையில இல்ல. ஆனா ஒரு 20 வருஷம் முன்னாடி பட்டம் டிகிரி வாங்கி இருக்காரு. அந்த டிகிரி குறையுமா? 12வது 10வது 2வது 1வது அப்படின்னு குறையுமா? குறையாது. அப்ப கல்வி என்னது? அழியவே அழியாது. கல்வி செல்வம் அழியாத ஒரு செல்வம். அதனாலதான் கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு கல்வி மாடல்ல மற்றையவை. கல்வி போல அழியாத செல்வம் உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணணும்? நம்ம நல்லா படிக்கணும். பாஸ் பண்ணுமா? Basic, structural and functional unit of every living organism. Cell is the basic, structural and functional unit of every living organism. Cell என்றது ஒரு structural, functionalனா அது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். எல்லா உயிரோட இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த செல்ன்றது இருக்கும்ன்றாங்க. outer and outer cell membrane, liquid cytoplasm, nucleus, many distinct structures called organelles. The branch of science that deals with the study of cells are called cell biology. Cell biology. Pass பண்ணுமா?